இன்னொரு விஷயம் பாருங்களேன், இந்த விபச்சாரம் பண்ணுறது குற்றம்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், குழந்தை கூட தெரியும், எழுதி வச்சுக்கிறாங்க. அதுவும் அபு ஹனீஃபா பேரை பயன்படுத்தி எழுதிக்கிறாங்க. ரஜுலுன் ஒரு ஆண் மகன் இஸ்தாஜர இம்ராத்தன், ஒரு பெண்ணை வாடகைக்கு கூப்பிட்றான் கூலிக்கு. என்ன கூலிக்குன்னு கேட்டால் எசுனிய பிகா, விபச்சாரம் செய்கிறதுக்குன்னு கூலி பேசி கூட்டிகிட்டு வர்றான். ஓசியா இல்லாமல் என்ன செய்கிறான், உனக்கு இவ்வளோ ரூபா தர்றேன் விபச்சாரம் அப்படி இப்படி சொன்னால் அப்படி கித்தாபில் இருக்குது. விபச்சாரம் செய்வதற்காக கூலி பேசி கூட்டி கொண்டு வந்து ஃபஸனாபிஹா, அவளோடு விபச்சாரம் செய்தால் ஃபலா ஹத்த அலைஹிமா, ரெண்டு பேருக்கும் தண்டனை கிடையாது. ஃபீ கவுலி அபு ஹனீஃபா, அபு ஹனீஃபா கருத்து, அபு ஹனீஃபா சொல்லிலாம் இருக்க மாட்டார், இவங்க இப்படி போட்டு கொடுக்குறாங்க அபு ஹனீஃபா கருத்தை வைத்துட்டு. அபு ஹனீஃபாவுடைய கருத்து பிரகாரம் அவங்க ரெண்டு பேரும் தண்டனை இல்லை. ஏன்பா தண்டனை இல்லைன்னா கீழே விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன் தண்டனை இல்லை என்றால், எப்போ கூலின்னு ஒன்று கொடுத்தோமோ அது மகர் மாதிரி ஆயிடுதுல. காரணம் சும்மா ஓசியா விபச்சாரம் பண்ணாத விபச்சாரம், மகர் காசை கொடுத்துட்டோம்னு சொன்னால் மகர் கொடுத்த மாதிரி வருதுல்ல. ஒரு மகர் மாதிரி வரும்போது எப்படி ஒன்று தண்டிக்கிறது, மகர் கொடுத்த மாதிரி ஒரு அம்சம் அதில் அடங்கியிருக்காங்க. அவ்வளோ சிந்திக்கிறாங்கன்னு பாருங்க. இப்போ ஆராய்ச்சியாளர்கள் இதுதான் நம்ம பாதுகாப்பு, அந்த மதுகபில் இருந்தால் தான் நமக்கு சேஃப்டியாக, எப்படி சிந்திக்கக்கூடிய மேதைகளாக இருந்து சிந்தித்திருக்கிறார்கள் பாருங்கள். அப்போ அபு ஹனீஃபா சொன்னார்னு சொல்லிட்டு அவர் ஏன் சொன்னார் என்பதற்கு சொல்கிற விளக்கம் அதை விட கொடூரமாக இருக்கிறது. அவர் காசு கொடுக்கறது மட்டும்தான வழி எங்கே, கல்யாணம் பண்ணி வச்ச பொறுப்பாளர் எங்கே, சாட்சிகள் எங்கே, அதெல்லாம் கூட கல்யாணத்துக்கு தேவை இருக்குது. அது மகருன்னு சொல்லி அவன் கொடுத்தான். மகருன்னு கொடுத்தா காலத்துக்கு வச்சிருக்கணுமே, டைவர்ஸ் பண்ணுற வரைக்கும். இவன் அந்த நேரத்தில் விட்டு ஓடி போயிடுறானே. இதெல்லாம் சிந்திக்காமல் இது மகர் மாதிரி ஒரு அம்சம் வந்துருச்சு. அப்போ இவங்க கருத்துப்படி, ஹனவி மதம் கருத்துப்படி ஓசி விபச்சாரம் தான் தண்டனை, காசு விபச்சாரம் தண்டனை கிடையாது. இந்த ஓசியா விபச்சாரம் பண்ணிட்டு வந்து வைங்களேன், காசு வாங்கிட்டியாமா, வாங்கிட்டோங்க போ, காசு வாங்கலை ஒட்டலாம் அவனை, இதான் விளையாட்டு சொல்ல இருக்கிற சட்டம் தான். அப்படித்தான் எழுதி வைத்திருக்காங்க. சர்கசி மபுசூத்தில் 9வது வால்யூமில் 58வது பக்கத்தில் இருக்கிறது. ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இவர்கள் மார்க்க அறிஞருங்கிற பெயரில் எதையாவது இஷ்டத்துக்கு எழுதியிருக்கிறாங்க. ஒரு அடிப்படை இருக்கல, உங்களுக்கு நினைத்ததெல்லாம் எழுதுறதுக்கு அவங்களுக்கு துணிந்திருக்கிறார்கள். ஒரு இறையச்சம், சமூக பொறுப்பு எதுவுமே இல்லை என்று இப்படியெல்லாம் அந்த விபச்சாரம் பெருகுமா பெருகாதா? எல்லாரும் இப்படி செஞ்சுட்டு போயிடுவானே. அடே இந்த நாட்டில், இஸ்லாமிய நாட்டில் ஓசியா செஞ்சிடக்கூடாது, எதாவது பண்ணுறா, காசை கொடுத்து பண்ணிட்டு போங்கடா அப்படின்னா எதுக்கு அல்ல அந்த சட்டத்தை தந்தான்? விபச்சாரத்துக்கு தண்டனைங்கிற சட்டம் எதுக்கு அல்ல தந்தான்? அந்த அச்சத்தின் காரணமாக விபச்சாரம் ஒழியணும் தந்தானா? அதுக்கு தண்டனம் சொல்லி கொடுத்து தப்பிக்கணும் என்று விபச்சாரம் பெருகணும் என்பதற்காக சொன்னானா? அப்போ பெறுவதற்கு, விபச்சாரம் பெருகுவதற்கு இது வழிவகுக்குமா இல்லையா? அப்போ இஸ்லாமிய நாடுகளில் அந்த ஆட்சியாளர்கள், மன்னர்கள்லாம் என்ன செய்வாங்க, ஏதாவது மாட்டிக்கிடுவாங்கல்ல. அப்போ என்ன செய்யறதுன்னா, மன்னர் சொல்லிடுவார் கொடுத்துட்டேன் அப்போ போங்க. அதுக்கு தான் இந்த அதிகாரிகள்லாம் தப்பு தப்பு பண்ணுவாங்க, அவன் மாட்டிக்கிடுவாங்க, அவங்க ரொம்ப தப்பு பண்ணுவாங்க. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எந்த ஆட்சியாக இருக்கட்டும், அந்த அதிகாரத்தில் உள்ளவங்களாம் அந்த மாதிரி விபச்சாரங்கள், பெண்களை கடத்துறது, கெடுக்கிற எல்லா வழியும் பண்ணுவானுவான். மாட்டிக்கிற போது அவங்களுக்கு சேஃப்டியாக தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கணும்ல. என்னங்க விசாரிக்குவாங்க. இவர் தான் காலையில் உட்காந்துருப்பார், யார், இந்த ஹனஃபி இந்த கித்தாபை படித்தவர் தான் காலையில் நியமித்து வச்சுருப்பாங்க. அவர் தான் நீதிபதி சீட்டில் உட்காந்துருப்பார். இந்த பொண்ணுக்கு எடுத்துவிட்டான், எடுத்தானாமா, இல்லைங்க காசு கொடுத்துட்டாருங்க, அப்போ என் வேலை. அதுக்கு தான் அது விளையாட்டு சொல்லலை, அதுக்கு தான் செஞ்சாங்க. இந்த மன்னர்களை அவங்கள அனுசரித்து செல்வதற்காக, ஆதாயம் அடைவதற்காகத்தான் இந்த இதை எழுத ஒருத்தன் மனசு வரும். இல்லாட்டி மூளையை கொண்டு எழுதுற எவனுக்கும் வராது. இதில் ஒரு சுய ஆதாயம் கிற்கனா, இல்லாட்டி ஒரு ஆதாயத்தை செஞ்சுருக்கிறாங்க. அந்த ஆதாயத்தை கருதி இப்படி எழுதியிருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம்.